ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் சண்டே சிக்கன் பிரியாணி செஞ்சுருந்தேன். கூடவே நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை அப்புறம் கட்லா மீனும் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. கட்லா கடையிலே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாரு. நெத்திலி மீன் மட்டும் வீட்டில் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஃபிஷ்ஷை லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு மீனோட தலைப்பகுதியும் வயிற்று பகுதியும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஆக்சுவலி நெத்திலி மீனில் வால் அவ்வளோ கட் பண்ணக்கூடாது. நாங்கள் கட் பண்ணனால ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணுறப்போ கொஞ்சம் உடஞ்சி வந்தது. அவர் ஃபிஷ்ஷு க்ளீன் பண்ணிட்டு இருக்கப்பவே நான் அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணி வச்சிடலான்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். 2 ஃபிஷ்க்கும் சேர்த்து ஒன்றாவே மசாலா ரெடி பண்ணிட்டேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஆஸ் யூஷுவல் மை சீக்ரெட் எங்கள் அம்மா மிளகாத்தூள் 3 ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/2 ஸ்பூன், லைட்டாக ஃப்ளேவருக்காக ஆச்சி ஃபிஷ் ஃப்ரை மசாலா 1 ஸ்பூன், அப்புறம் கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. அது கூடவே புளிப்பு டேஸ்ட்டுக்காக லெமனுக்கு பதிலாக புளித்தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். புளித்தண்ணி போடுறப்போ அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும், நல்லா தான் இருக்கும். அது கூடவே கிறிஸ்பினஸ்க்காக ரவை ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நான் இது செய்கிற கேப்லேயே அவரும் நெத்திலி க்ளீன் பண்ணி வச்சுட்டாரு. அடுத்து கட்லா மீனில் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சாச்சு. ரெடி பண்ணி வச்ச மசாலா கறி லீவ்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுட்டு நல்லா மீனில் பரட்டி எடுத்து வச்சுட்டேன். ஃபிஷ்ஷில் மசாலா நல்லா எல்லா பக்கமும் இருக்க மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். மீதி இருந்த மசாலாவில் இன்னும் கொஞ்சம் காரமாக இருந்தால் நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சில்லி பவுடர் போட்டுட்டு நல்லா இருந்த மசாலா எல்லாம் மீனில் இறங்குற மாதிரி ஃபுல்லாக பரட்டி வச்சுட்டேன். இப்போது 2 ஃபிஷ்ஷையுமே மேரினேட் பண்ணியாச்சு. இதை நல்லா காய வச்சுட்டேன் ஒரு 1/2 hour. அடுத்து பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ பிரியாணி செஞ்சு தம் போட்டுட்டு இந்த ஃபிஷ் ஃப்ரை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே இதை ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்து பிரியாணி மசாலா ரெடி பண்ணுறதுக்கு 2 துண்டு பட்டை, 4 லவங்கம், 2 பிரியாணி லீஃபு, சோம்பு கொஞ்சம், கல்பாசி, அன்னாசி முக்கு இது எல்லாமே சேர்த்து மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டேன். பிரியாணி செய்கிறதுக்கு 2 கிளாஸ் பிரியாணி ரைஸ் எடுத்துருந்தேன். அதுக்கு நல்லா பெரிய சைஸில் 3 வெங்காயம் எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டேன். பிரியாணி பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டேன். ஆனியன் நல்லா ப்ரௌன் கலரில் ரோஸ்ட் ஆகணும். காரத்துக்காக 4 பச்சை மிளகா எடுத்துட்டேன். பச்சை மிளகா போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தூரமாக போயிடுங்க, ஏன்னா அது வெடிக்கும். நான் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி பிரியாணி செய்வேன். இன்றைக்கி தக்காளி, புதினா, கொத்தமல்லி அது எல்லாமே மிக்சியில் நல்லா போட்டு அடித்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை தான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனியன் ரோஸ்ட் ஆகிறப்பவே அதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனை போக நல்லா சாட்டே பண்ணியாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோட மசாலா வாசனை போனதுக்கப்புறம் எடுத்து வச்ச சிக்கன் போட்டுட்டு ஆஸ் யூஷுவல் எங்கள் அம்மாவோட மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அதை போட்டு நல்லா சாட்டே பண்ணி விட்டாச்சு. போட்ட மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிறதுக்காக 2 நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி வச்ச கொத்தமல்லி, புதினா, தக்காளி பேஸ்ட்டை இது கூட கலந்து விட்டு ஒரு 2 ஸ்பூன் தயிரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். தயிர் போட்டதுக்கப்புறம் மசாலா எல்லாம் நல்லா சிக்கனில் இறங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் ஒரு டைம் நல்லா பிடிக்குதான்னு செக் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டு 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். அதை இதோட கலந்து நல்லா கொதிக்க விடணும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசி எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணியும் அரிசியும் சேம் லெவலில் வர வரையிலும் ஓப்பன்லேயே வச்சு குக் பண்ணலாம். தண்ணியும் அரிசியும் ஒரு லெவலில் வந்ததுக்கப்புறம் எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 1/2 லெமன் ஜூஸ் போட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் அது மேலே போட்டுட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தம் போட்டாச்சு. பிரியாணியை தம் போட்டு சின்ன அடுப்பில் மாற்றி வச்சுட்டு அடுத்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ தட் 20 மினிட்ஸில் பிரியாணியும் ரெடி ஆகிடும், நமக்கு ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆகிடும். நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. பட் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வாழை ரொம்ப கட் பண்ணிட்டனால ஃப்ரை பண்ணுறப்போ பிஞ்சு வந்துச்சு. மேபி ஃபுல் ஆயில் ஃப்ரை பண்ணியிருந்தா அந்த மாதிரி ஆயிருக்காது. நான் அவ்வளோ ஆயில் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தவா ஃப்ரையே பண்ணிட்டேன். எப்போவுமே எனக்கு ஃபிஷ் டீப் ஃப்ரை விட தவா ஃப்ரை பண்ணால் தான் டேஸ்ட் பிடிக்கும் அண்ட் ஹெல்த் வைஸும் நல்லதும் கூட. அடுத்து கட்லா மீனை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சாச்சு. தவா ஃப்ரை பண்ணுறப்போ நம்ம மூடி வச்சு ஃப்ரை பண்ணுறப்போ ஃபிஷ் நல்லா குக்காக இருக்கும். அது ஃபிஷ் குக் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம ஓப்பனில் வச்சு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணோம்னா நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். 2 ஃபிஷ்ஷுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறப்பவே 20 மினிட்ஸில் பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த டைம் பிரியாணி புல்லட் ரைஸில் பண்ணியிருந்தேன். சாதம் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் உப்பு, காரம் எல்லாமே நல்லா வந்திருந்தது. சிக்கனும் நல்லா பெரிய பீஸாக போட்டிருந்ததுனால ரப்பரி ஆகாமல் கரெக்டான விதத்தில் வெந்திருந்தது. ஃபைனல் டச் டெசர்ட் இல்லாமையா ஒரு பேக்கெட் குலாப் ஜாமுன் இருந்தது. ஸோ கடகடன்னு குலாப் ஜாமுனும் செஞ்சு வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி, நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை, கட்லா ஃபிஷ் ஃப்ரை, ஃபைனலாக குண்டு குலாப் ஜாமுன். குலாப் ஜாமுன் பாருங்களேன், கொஞ்சம் கூட கிராக் ஆகாமல் சூப்பராக வந்திருந்தது. குண்டு குலாப் ஜாமுன் எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸான உங்களுக்கும் தான். எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் என்னோட வீடியோஸில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும்
இன்னும் நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.